அந்த இட்லி தோசை விற்கிறதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் செலவு பண்ணுறோம். 2 ஹவர் தான் வியாபாரம், 2லேருந்து 3 ஹவர் தான் வியாபாரம். நல்ல ஒரு மாஸ்டர்னால் எங்களுக்கு 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் சம்பளம் பண்ணுறோம். ரோடு சைடு கடையில் வச்சோன்னா நான் வந்து 2 இட்லி 15 ரூபா கூட கொடுத்துடலாம். நல்லா 2 சட்னியை வச்சு ஊற்றிட்டு சாம்பார் ஊற்றி கொடுத்துடலாம். அதுக்கான செலவுகள் குறவும். இன்றைக்கி தண்ணி வாங்குகிறோம், அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய. அதனால் ரேட்டுன்னு சொல்லி 50 ரூபா ஏன் விற்கிறாங்க, 40 ரூபா ஏன் விற்கிறாங்கன்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா நிறைய ஆளுங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். அவங்களுக்கான செலவுகள் ஜாஸ்தி. அவங்க சம்பளம் மட்டும் கிடையாது. அவங்களோட ஒரு 2 வருஷம் 3 வருஷமெல்லாம் இருக்கிற சர்வீஸ் பண்ணுற ஆளுங்க, அது மேலே இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களோட பர்சனல் செலவெல்லாம் நிறையா இருக்கும். ஹெல்த் வைஸ் ரொம்ப இதாக இருக்கும். எங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்கெல்லாம் ஒரு 45 வருஷம் வரைக்குமே வேலை செஞ்சுட்ருக்காங்க. நான் சங்கீதான்னு உருவாக்குறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ரெஸ்டாரண்ட் வச்சுருக்க காலத்துலேருந்தே வேலை செய்கிறவங்க இப்போது எங்கூட பயணம் பண்ணுறாங்க. அவங்களோட 3rd ஜென்ரேஷனும் வந்தாச்சு. அப்போ அவங்களோட செலவுகள்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த வியாபாரம் பண்ணி தான் நான் அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணோம். கம்மியான விலைக்கு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் பெருசாக பண்ணும்போது செலவு அதிகமாகும், விலையை அதிகமாக விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ ரோடு சைடு கடைங்கிறது வந்து ஒரு ட்ரேட் லைசன்ஸ் எடுக்க வேண்டாம், இஎஸ்ஐ கிடையாது, பிஎஃப் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, யூனிஃபார்ம் கிடையாது, வாடகை கிடையாது, கரண்ட்டு கிடையாது, லேபர் புக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுவது கிடையாது. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு கடை வைக்க முடியும்னு கிடையாது. மெயினாக தண்ணி, கரண்ட் இது ரெண்டும் அங்கே பெருசாக தேவைப்படாது. இடத்துலேயும் தயார் பண்ணி கொண்டு வைக்கிறாங்க. அவங்களுக்கும் காசு இருந்தால் அவங்களும் இந்த மாதிரி கடை வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி இல்லைன்னா சின்ன ஒரு கடை வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லோரும் பழைக்கணும். எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுத்துட முடியாது. நிறைய திறமை நிறைய பேர்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி கடை வச்சுட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி கடை பண்ணுறது அவங்களுக்கும் மனசில் ஒரு ஆசை இருக்குது. அதுக்காக வேண்டிய அது தப்பெல்லாம் கிடையாது. ருசியும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு எடுத்து வந்தாலும் அந்த ருசியும் இருக்கும், சூடாகவும் இருக்கும். தோசைங்கிறது வந்து ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குறதோடையும் ரோடு சைடு கடை அனுப்பினா சூடாகவும் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி உங்கள் இதில் சொல்லியிருக்கேன். போட்டு 2வது செகண்டில் நம்ம பிளேட்டில் நம்ம கைக்கு வந்துடும். இதுன்னா குறைஞ்ச 5 நிமிஷம் ஆகும். ஆவரேஜான ஒரு ரேட்டில் தான் நம்ம ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இதற்கு ஒரு 10-12 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஏன்னா எவ்ரி இயர் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். 5லேருந்து 10% வரைக்கும் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அது மாதிரி கவர்மெண்ட்டோட இபி ரேட்டும் ஏறும், ரெண்ட் ஏறும். எல்லா வருஷமும் 5லேருந்து 10% ரெண்ட் ஏறும். இந்த கால்குலேஷனில் தான் அப்போ நமக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து 25% லாபம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ சாதாரண நார்மலான வியாபாரம் நடந்தால் ஒரு 7% லாபம் கிடைக்கும். நல்லா, அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் ரெஸ்டாரண்ட்டில் இவ்வளோ நேரம் வியாபாரம் ஆச்சு அப்படின்னா 10 மணி நேரம் வியாபாரம் ஆச்சுன்னா நல்லா லாபம் கிடைக்கும். ஒரு 100 சீட் இருக்குது. அந்த 100 சீட்டில் 8லேருந்து 10 ஹவரும் ஃபுல்லாகவே இருந்தால் அது ஒரு பயங்கரமான லாபம் கிடைக்கும். 8க்கு கீழே ஒரு 6லேருந்து 8 ஹவர் நல்ல கிரவுட் இருந்தோன்னா, ஏன்னா நம்ம தயார் பண்ணுற பொருளெல்லாம் விற்று போகும். அதே வாடகை, அதே சம்பளம், அதே கரண்ட்டு, ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும். அதை வச்சு கணக்கு. இந்த ஹவர்லி 2 ஹவர் வியாபாரம் நடக்கிற கடை இருக்குது, 5-6 ஹவர் வியாபாரம் நடக்கிற கடை இருக்குது, 8லேருந்து 10 ஹவர் வியாபாரம் நடக்கிற கடையெல்லாம் இருக்குது. 8லேருந்து 10ங்கிறது வந்து ரொம்ப கம்மி.